தன்னோட காதல் மனைவியை ஜெயம் ரவி அவரு பிரிஞ்சிட்டதா ஒரு செய்தி அவரே வந்துட்டு வெளியிட்டதுனால எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியானாங்க. ஆனா ஆர்த்தி அவங்க பெரிய மனசு இல்லாம ரொம்பவே வேதனையில இருக்காங்க. கொஞ்ச நாளாவே ரவி அவரு ரொம்பவே தனிமையில தான் இருந்திருக்காரு. என்னாச்சுங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயம் ரவி அவரு தன்னுடைய மனைவியுடனான திருமண வாழ்க்கையில இருந்து விலகிறதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவருடைய ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்லலாம். இவங்க பிரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே வெளியாகல. ஆனா பத்திரிகையாளர்கள் நிறைய உண்மைகளை உடைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் வெளியான நிலையில இப்ப அது உண்மையாவே மாறிடுச்சு. 2009 பாத்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமார் அப்படிங்கிற மகள் ஆர்த்தி அவங்கள தான் ஜெயம் ரவி அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில தன்னுடைய மனைவியுடனான திருமண பந்தத்துல இருந்து தானே விலகிறதா ஜெயம் ரவி அவரு சொல்லியிருந்தாரு. அதுல அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. நிறைய பேர்கிட்ட கேட்டு யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம். இது ரொம்பவே எங்களுக்கு வேதனையான செய்தி. ஆனா தனிப்பட்ட செய்தி உங்ககிட்ட பகிர வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ரொம்ப நாள் யோசனை பல பரிசீலனை பண்ணி தான் நாங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம். இந்த திருமண வாழ்க்கை எங்களுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவரே ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இது என்னோட தனியுரிமை, தயவு செஞ்சு என்னோட நெருக்கமானவர்களோட தனியுரிமைக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஆர்த்தி அவங்க இதை பத்தி எங்கேயுமே சொல்லல. அதே போல ரவி அவருடைய பெயரெல்லாம் அவங்க சமூக வலைதள பக்கத்துல இருந்து நீக்கவே கிடையாது. கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவருக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருந்திருக்கு, ரொம்ப வேதனையில இருந்திருக்காரு, தனிமையில இருந்திருக்காரு, ரொம்பவே மன அழுத்தம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜெயம் ரவி அவருடைய படங்கள் எல்லாம் எதுவுமே ஓட கிடையாது. சொல்ல போனா ஆர்த்தி அவங்களுடைய அம்மா அவங்க ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால ரவி அவருடைய படங்கள் எல்லாம் நிறையவே அவங்க தயாரிச்சாங்க. அந்த படங்கள் எல்லாம் எதுவுமே ஹிட் ஆகல. சொல்ல போனா அவ்வளவும் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். படங்களும் சரியா போகல. இதனால ஜெயம் ரவி அவர் மேல ஆர்த்தி குடும்பத்தினருக்கு பெரிய அதிருப்தி எல்லாம் இருந்துச்சாம். அதே போலதான் கதை தேர்வுல அவங்களுடைய மாமியாருடைய தலையடி இருந்ததா சொல்றாங்க. இதனால கோவப்பட்ட ரவி அவரு இந்த முடிவுக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் நடத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. மாமியார் அவங்களுடைய தலையீட்டு தான் இந்த விவாகரத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுறதுக்கும் இவங்க விவாகரத்து பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு ரசிகர்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி அவங்க ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்களுக்குள்ள சந்தேக பிரச்சனைகள் இருந்துச்சு. கொஞ்ச நாளாவே ரவி அவருடைய பெயர் ரொம்பவே தவறா அடிபட்டுச்சு. நிறைய கிசுகிசுகள் எல்லாம் பரவுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகளே வந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் அதுக்கப்புறம் பெருசா வெடிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு அவங்க முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகா ரவி அவரும் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவங்களும் எவ்வளவோ பேட்டிகளை கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்களுடைய காதல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோடி இப்ப பிரிவு கையில எடுத்திருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் பிரபலங்கள் அடிக்கடி இந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவும் குழப்பமாவும் இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.